இது போட்டிக்காலம் இல்லடா போர்க்களம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டம் ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகள் மோதிய இந்த போட்டி நியூ ஜெர்சியில் நடந்தது. அரங்கத்தில் 80,000 ரசிகர்களும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களும் இந்த போட்டியை உற்று நோக்கி கொண்டு இருந்தார்கள். போட்டி தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் விறுவிறுப்பும் பரபரப்பும் பதற்றமும் எகிரிக்கொண்டே இருந்தது. ஸ்பெயின் அணி வீரர்களின் கால்களையே பந்து பற்றி இருந்தது. ஸ்பெயின் அணி வீரர்கள் கோல் கம்பத்தை நோக்கி வந்து பல முறை வித்தை காட்டினார்கள். ஆனால் அர்ஜென்டினாவின் கோல் கீப்பர் மார்டினன்ஸ் அதை தடுத்து நிறுத்தினார். ஸ்பெயின் வீரர்கள் வித்தை காட்டினாலும் எந்த ஒரு மாயாஜாலமும் நிகழவில்லை. முதல் பாதி ஆட்டமும் முடிவடைந்தது, இரண்டாவது பாதி ஆட்டமும் முடிவடைந்தது. ஆனால் கோல் எதுவும் விழவில்லை. இருந்தாலும் அரங்கத்தில் குழும்பியிருந்த ரசிகர்களின் இரத்த கொதிப்பு அடங்கவில்லை. பிறகு கூடுதல் நேரம் கொடுக்கப்படுகிறது. கூடுதல் நேரத்தினுடைய முதல் பாதியில், அதாவது 106வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் ஒரு கோலை அடிக்கிறார். அது வலைக்குள் போகிறது. ஆனால் அது கோல் இல்லை என்று நடுவர் அறிவிக்கிறார். இதனால் அரங்கத்தில் ஒரு அமைதி நிலவி மீண்டும் ஆர்ப்பரிப்பு தொடங்குகிறது. இப்படியாக கூடுதல் நேரத்தின் முதல் பாதி முடிவடைந்த பின்னரும் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. கூடுதல் நேரத்தின் இரண்டாவது பகுதி தொடங்கியது. 106வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணி வீரர் டாரஸ் ஒரு கோலை அடிக்கிறார். அர்ஜென்டினாவின் கோல் கீப்பர் மார்டினன்ஸை தாண்டி அது வலைக்குள் சென்று கோலாக மாறுகிறது. ஸ்பெயின் ரசிகர்களின் இரத்த நாளங்களில் அந்த பந்து பட்டு திரும்புகிறது. அரங்கம் ஆர்ப்பரிக்கிறது. ஒரு பக்கம் ஸ்பெயின் அணியின் ரசிகர்களால் ஆரவாரத்தால் அரங்கம் ஆர்ப்பரிக்கிறது, அரங்கம் அதிர்கிறது. மறுபக்கம் அர்ஜென்டினா வீரர்கள் ரசிகர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு கலக்கத்தில் ஆளாகிறார்கள். அர்ஜென்டினா வீரர்களிடம் மிக குறைந்த நேரமே பந்து இருந்தது. ஸ்பெயின் அணி வீரர்களின் ஆதிக்கமே கடைசி வரை கையோங்கி இருந்தது. அந்த அர்ஜென்டினாவுடைய கோல் கீப்பர் மார்டினன்ஸ் மட்டும் இல்லை என்றால் ஸ்பெயின் அர்ஜென்டினாவை அடித்து துவைத்திருக்கும். அப்படித்தான் இந்த போட்டி இருந்தது. இப்படியாக ஆட்டம் முடிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. கடைசி நேரத்தில் 2 முறை கோல் அடிக்க முயன்றார் மெஸ்ஸி. அதற்கு எந்த ஒரு பலன் கிடைக்கவில்லை. போட்டி 1-0 என்ற கணக்கில் முடிவடைந்தது. ஸ்பெயின் 16 ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கிறது. மறுபுறம் மெஸ்ஸியின் கனவு தகர்ந்து போயிருக்கிறது. உலக கோப்பையை வென்றுவிட வேண்டும் என்ற மெஸ்ஸியின் உடைய கனவு முற்றிலுமாக தகர்ந்து போயிருக்கிறது. த கோட் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி இந்த போட்டியில் 3 கோல்களை அடித்து விட்டார். அவர் கோல்டன் பூட் விருது வாங்குவார். அர்ஜென்டினா அணிக்கு கோப்பையும் பெற்றுத் தருவார் என்றெல்லாம் ரசிகர்கள் கனவு கண்டார்கள். அர்ஜென்டினா ரசிகர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவு கனவாகவே கரைந்து போயிருக்கிறது. 39 வயதாக கூடிய மெஸ்ஸியின் கடைசி உலக கோப்பை போட்டி இதுவாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் அவருக்கும் கோல்டன் பூட் விருது கிடைக்காமல் அர்ஜென்டினா அணியும் கோப்பையை வெல்லாமல் நாடு திரும்புவது அர்ஜென்டினா ரசிகர்களை கலக்கத்திலும் கவலையிலும் ஆழ்த்தி இருக்கிறது. போட்டியில் வென்று உலக கோப்பையை தட்டி தூக்கிய ஸ்பெயின் அணிக்கு 491 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. இவ்வளவு பெரிய பரிசு தொகை என்பதை தாண்டி இந்த வெற்றியை ஒரு கௌரவமாக பெருமையாக அந்த நாட்டு ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். கால்பந்து உலகில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான மெஸ்ஸி இந்த உலக கோப்பையில் அர்ஜென்டினா அணியை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற அவருடைய பெரும் கனவு தகர்ந்து இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் கனிவளவன்.